இதுதான் தஸ்கியா. ஏசுறதல்ல, உட்கார்ந்து ஏசுறதல்ல. நாங்க கேட்டோம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? பின்னால வந்து இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பார்களே அவர்கள் யார்? நபி அவங்க பதில் சொல்ல இல்லை. நாங்கெல்லாம் சொர்க்கத்தை விரும்புகிறோம், ஆனால் சொர்க்கம் 3 பேரை விரும்புகிறது. யார் யார? இரண்டாவது வயுஸக்கீஹிம், பரிசுத்தம் செய்யும். தஸ்கியா, ஒவ்வொருத்தரும் அவங்களோட நோயை கொண்டந்துதான் தஸ்கியா செய்யும். எப்படி தஸ்கியா செய்யறது? எப்படி பரிசுத்தம் செய்யறது? எனக்கிட்ட நோய் இருக்குது. என்ன நோய்? பெருமை என்ற நோய், பொறாமை என்ற நோய், வஞ்சகம் என்ற நோய். இந்த நோய்க்கு வைத்தியம் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்தார். யா ரசூலல்லாஹ், ஜினா செய்ய ஆசையா இருக்குது யா ரசூலல்லாஹ். அவரோட நோயை சொல்ற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, இவருக்கு வைத்தியம் செய்யணுமே, என்ன செய்யறது? சொன்னாங்க, சகோதரரே, உண்ட உம்மாவோட ஒருவன் விபச்சாரம் செய்வதை விரும்புவியா? விரும்ப மாட்டேன். உனது சகோதரியோட, உனது மகளோட. கேட்டாங்க கடைசியாக, நீ யாரோட விபச்சாரம் செய்ய போறியோ அவள் ஒருவனுக்கு தாயாக இருப்பாள், மகளாக இருப்பாள், சகோதரியாக இருப்பாள். இவ்வளவும் பேசினதோடே அவருடைய கல்ப் அப்படியே மாறிச்சு. நபியோங்க நெஞ்சில கையை வச்சு துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த பாவத்தை அவருக்கு வெறுப்பாக்கிறியா அல்லாஹ். அந்த சஹாபி சொல்றார், வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பான ஒன்றே ஒன்று இருக்கும் என்றால் அது விபச்சாரம் மட்டும்தான். எப்படி சுத்தம் செஞ்சார்? எப்படி தஸ்கியா செஞ்சார்? இதுதான் தஸ்கியா. ஏசுறதல்ல, உட்கார்ந்து ஏசுறதல்ல. கஞ்சா குடிக்கிறான், குடு அடிக்கான், டெப்லெட் பாவிக்கிறான், அது செய்யறான், இது செய்யறான், பாடசாலை அப்படி நடக்குது. ஏசுறத்தால ஒன்றுமே நடக்காது. ஏசுறத்தால ஏதாவது நடக்குமா? அப்படிதான் ரசூலுல்லாஹ் ஏசி முடிச்சிருப்பாங்களே மிம்பர்ல ஏறி. தஸ்கியா தான் சுத்தம் செய்யுது. தனிய கண்டு அவங்கள கண்டு அழகாக பேசு. தஸ்கியா இரண்டாவது. மூன்றாவது சகோதரர்களே, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சு கொடுக்கும். எதை படிச்சு கொடுக்கணும்? ஹிக்மாண்டா அந்த இடத்துல ஹதீஸ். وَإِن كَانُوا مِن قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தாலும் பரவாயில்லை. எதில் இருந்தாலும் பரவாயில்லையா? பகிரங்கமான அந்த வழிகேட்டை ஏசப்பட. ஒரு ஆள் வழிகேட்டில் இருக்கிறார், அவருக்கும் குர்ஆன் தான், எல்லாருக்கும் குர்ஆன் தான். எல்லாருக்கும் மருந்து என்ன? குர்ஆன். குர்ஆன் ஓத 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 அந்த மக்களும் அந்த ஊரும் இன்ஷா அல்லாஹ் மாறி. நாங்க செய்யல, அதான் பிரச்சனை. செஞ்சிருக்கோமா? எந்த ஊர்லயாவது முழு குர்ஆனும் ஓதப்பட்டு முடிஞ்ச ஒரு ஊரை காட்டுங்க. யார் ஓதினவன்? ஓதணுமே, முதல் மக்களுக்கு விளங்கப்படுத்தணுமே. இதுதான் குர்ஆன்ல, இதுதான் குர்ஆன்ல, இதுதான் குர்ஆன்ல. எந்த பாடசாலையில? சகோதரர்களே, இது ஆக மிக முக்கியமான ஒன்று. இந்த 3 வேலையும் நாங்க செய்வோமாக இருந்தா, உலமாக்கள் செய்வோமாக இருந்தா, அந்த ஊர்கள் சகோதரர்களே சீதேவியான ஊர்களாக மாறிவிடும். இப்ப அல்லாஹ் சொல்றான், இதை சொல்லிட்டு وآخرين منهم لما يلحقوا بهم وآخرين منهم لما يلحقوا بهم. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு பின்னால கொஞ்சம் பேர் வருவாங்களா, அவங்களோட சேர்ந்தவர்கள் யாரு? உலமாக்கள். யாரு? அந்தந்த காலத்தில் உண்மைக்காக போராடக்கூடிய யாரு? உலமாக்கள்.
وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. திரும்ப அல்லாஹ் கொண்டாரா, நான் அசீஸ், நான் ஹக்கீம். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போனார். 40 நாள் திரும்பி வாராங்க. எல்லாருமே காள மாட்டை வணங்கி தொடங்கிட்டாங்க. எதை வணங்க தொடங்கிட்டாங்க? எத்தனை நாள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1400 வருடம் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பூமியில பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் யாரால? அந்த நபிக்கு பிறகு வந்த உலமாக்களும் சஹாபாக்களும் தாபிஈன்களும் இன்று வரை இருக்கக்கூடிய உண்மையான உலமாக்கள் இந்த குர்ஆனை பேசுறதா, இல்லாட்டி இஸ்லாம் அழிஞ்சிரு. 1400 வருஷம், 10, 20, 30, 100 ஆண்டுகள் அல்ல. وآخرين منهم அல்லாஹ் சொல்றான், பின்னால வருவாங்களாம் சிலர். لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தோம். இந்த சூரத்துல் ஜும்ஆ இறங்கியது. நபி அவங்க ஓதி காட்டினாங்க. சூரத்துல் ஜும்ஆவை ஓதி காட்டி இந்த ஆயத் வந்தது. 3வது ஆயத் வந்ததோடு நாங்க கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? பின்னால வந்து இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பார்களே, அவர்கள் யார்? நபி அவங்க பதில் சொல்ல இல்லை. 3 தடவை திரும்ப திரும்ப நாங்க கேட்டோம், அவங்க யார் யா ரசூலல்லாஹ்? எங்களோட சல்மான் ஃபாரிசியும் இருந்தார். அந்த சபையில் யார் இருக்கிறார்? சல்மான் அல் ஃபாரிசி இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மானின் மீது கையை வச்சார். சல்மானின் மீது கையை வைத்து சொன்னாங்க, லவ் கானல் ஈமானு இந்த சுரையா லனாலஹு ரிஜாலும் மின் ஹாஉலா. சொன்னார்கள், சஹாபாக்களே, சுரையா என்ற நட்சத்திரத்தில் ஆக தூரத்தில் உள்ள நட்சத்திரம் தான் சுரையா. அந்த இடத்தில் ஈமான் இருந்தாலும் இந்த சல்மானுடைய ஊரவர்கள், இந்த சல்மானை சேர்ந்த அஜமிகள் அதை போய் கொண்டு வந்துருவாங்க என்றார். பிற்காலத்தில் இதுதான் நடந்தது. சகோதரர்களே, இந்த சல்மான் யார்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒருவர் தான் சல்மான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஜன்னத லதஷ்தாக் இலா அலியின் வ அம்மாரின் வ சல்மான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் 3 பேரை விரும்புகிறது. நாங்கெல்லாம் சொர்க்கத்தை விரும்புகிறோம், ஆனால் சொர்க்கம் 3 பேரை விரும்புகிறது. யார் யார? அலி, அம்மார், சல்மான். அலி, அம்மார், சல்மான். சல்மானுக்கு அவ்வளோ இடம் இருந்தது. நபி அவங்க சொல்லுவாங்க, சல்மானு மின்னா அஹ்லுல் பைத். சல்மான் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். ஏன் சல்மானுக்கு அவ்வளோ மதிப்பு? ரலியல்லாஹு அன்ஹு. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஈரானுடைய அஸ்ஃபஹானை சேர்ந்தவர். மதீனா, மக்கா அல்ல. சல்மான் அஸ்ஃபஹானை சேர்ந்தவர். அந்த காலத்தில் முழு உலக முஸ்லீம்களும் நபியுடைய மஜ்லிஸ்ல இருந்தார்கள். முழு உலக ரோமை சேர்ந்த சுஹைப், ரோம் நாட்டிலிருந்து வந்திருந்தார் சுஹைப். நைனவாலிருந்து வந்த அத்தாஸ், கிபித்தியை சேர்ந்த மாரியா கிபித்தியா, சீரீன் நபியுடைய சபையில். இதே மாதிரி தான் ஃபாரிஸ். ஃபாரிஸ் என்பது பழைய பெயர், தற்பொழுது ஃபாரிஸ் என்பது ஈரான். ஈரான், ஈராக், அசர்பைஜான், நஹாவன்ஸ், இந்த பகுதிக்குத்தான் அந்த காலத்தை சொல்றது ஃபாரிஸ். இந்த சல்மான் அஸ்ஃபஹான் என்ற இடத்திலிருந்து
வாப்பா சல்மானுடைய வாப்பாட பேர் இஸ்லாம். சல்மானுடைய வாப்பா 40 வாப்பாமார்களுடைய பெயர் சல்மானுடைய இஸ்லாம். சல்மான் பின் இஸ்லாம், இஸ்லாம் பின் இஸ்லாம். சல்மானுடைய வாப்பா இஸ்லாம் தான். அஸ்ஃபஹானிலே நெருப்பு வணங்கிகளின் தலைவர், நெருப்பு வணங்கிகளின் தலைவர் சல்மானையும் நெருப்பு வணக்கத்துக்கே பழக்கினார் சல்மானுடைய வாப்பா. ஒரு நாள் சல்மான் மாலை நேரம் பாதையில போறார். அந்த காலத்துடைய மார்க்கம் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தீன். மக்கள் எல்லாம் சேஜ்ல இபாதத் செய்கிறார்கள். இதை பார்த்த சல்மானுடைய கல்புல படுது, இது உண்மையான மார்க்கமாக இருக்குமோ அப்படின்னு படுது. உடனே வாப்பா கிட்ட போய் சொல்றார், வாப்பா உங்களோட மதத்தை விட எனக்கு இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் நல்லா படுது வாப்பா. வாப்பா சொன்னார், மகனே உனது மூதாதையர்களுடைய மதம் இது, அடுத்த தலைவர் நீதான், இதை விட்டுறாத. என்ன செஞ்சார் சல்மான்? அவங்களிடத்துல போய் கேட்டார், உங்களுடைய தலைமை காரியாலயம் எங்கிருக்கிறது? அவங்க சொன்னாங்க ஷாம்ல இருக்குது. சல்மான் சொன்னார், யாராவது ஷாமுக்கு போறவங்க இருந்தா என்னையும் கூப்பிடுங்க, நானும் வாரேன். வாப்பா பயந்து என்ன செஞ்சார், சல்மானுடைய காலில் சங்கிலியை போட்டு வச்சிட்டார். சல்மான் முடிவெடுத்துட்டார், வாப்பாவை விட்டுட்டு நான் எப்படியாவது உண்மையை தேடி ஷாமுக்கு போகணும் அப்படின்னு. இவங்களும் அறிவிச்சாங்க. ஒரு நாள் வந்து சல்மான் எல்லாம் ரெடி ஆகிட்டு வாப்பா உம்மா விட்டுட்டு உடனே அஸ்ஃபஹான்ல இருந்து ஷாம் தேசத்துக்கு போயிட்டார். ஷாம் தேசத்தில் ஒரு கிறிஸ்தவ அறிஞரிடம் இருந்து மார்க்கத்துடைய விடயங்கள் எல்லாம் படிக்கிறார். படித்து கொண்டிருக்கும் பொழுது ஷாம் தேசத்தில் இருந்த அந்த கிறிஸ்தவ அறிஞர் மௌத்தாகிற நேரம் அவரிடத்துல கேட்டார், உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்துல போக? அவர் சொன்னார், ஈராக்ல மூசில் என்ற இடம் இருக்குது, அந்த மூசில் என்ற இடத்துல ஒரு ஆலிம் இருக்கிறார், அவரிடம் போ. சல்மான் ஷாமிலிருந்து, ஷாம் இந்த பக்கம், மூசில் இந்த பக்கம் பிரயாணம் செய்கிறார். சல்மான் ஷாமிலிருந்து மூசிலுக்கு உண்மையை தேடி வாரார். மூசில் இருக்கிறார், அவரோடு இருந்து அவருடைய கடைசி காலம் அவரிடத்துல கேட்கிறார், உங்களுக்கு பிறகு நான் யார்கிட்ட போக? அவர் சொன்னார், நசீபீன் என்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் ஒரு ஆலிம் இருக்கிறார், அவரிடம் நீ போ. சல்மான் நசீபீனுக்கு பிரயாணம் செஞ்சு போனார். அவரிடம் படித்து கொண்டிருந்தார். அவருடைய கடைசி காலம் கேட்டார், உங்களுக்கு பிறகு நான் யாரிடம் போக? அவர் சொன்னார், ரோமிலே, ரோமிலே அம்மூரியா என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அங்கு ஒரு அறிஞர் இருக்கிறார், அங்கு போ நீ. சல்மான் நசீபியிலிருந்து அம்மூரியாவுக்கு வந்தார். அம்மூரியாவுடைய அவரிடமிருந்து மார்க்கத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய கடைசி காலம். சல்மான் அவரிடம் கேட்டார், உங்களுக்கு பிறகு நான் யாரிடம் போக? அப்பதான் அம்மூரியாவுடைய கிறிஸ்தவ அறிஞர் சொன்னார், சல்மான் இது கடைசி காலம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் ஒரு நபி வரக்கூடிய காலம் இது. அந்த நபி யஸ்ரிப் மதீனாவிலே தான் வருவார். சல்மான் நீ அவரோடு போய் சேர்ந்து கொள், எனக்கு பிறகு சரியான ஒருவர் உலகத்தில் கிடையாது. சொல்றார் சல்மான், எனக்கு கொஞ்சம் மாடும் கொஞ்சம் ஹதியாக்களும் கிடைத்தது, அதை வச்சிட்டு நான் ஒரு வியாபார கூட்டம் வந்தது, அவர்களோட பேசினேன், என்னை கொண்டு போய் மதீனால கொண்டு போய் விடுங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, சல்மானிடம் அவ்வளோ செல்வத்தையும் வாங்கி பனு கல்ப் என்ற கோத்திரம் சல்மான் அப்படியே கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மதீனாவில் அடிமையாக வித்துட்டாங்க, ஏமாத்தி. இப்ப சல்மான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர், உண்மையை தேடி பிரயாணம் செய்த சல்மான் மதீனாவில் ஈச்சமர தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஈச்ச மரத்துக்கு மேலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எஜமானனுடைய சாட்சாவுடைய மகன் வந்து சொன்னான், சாட்சா முஹம்மது என்ற ஒரு ஆள் வந்திருக்கிறார், கடைசியாக
அம்மூரியா அறிஞரிடம் கேட்டார், சரி எஸ்ரிபுக்கு போய் அவரை நான் எப்படி அடையாளம் காண்றது? அவர் சொல்லி கொடுத்தார் 3 அடையாளம். ஒன்று, அவர் ஹதியாவை சாப்பிடுவார். 2வது, சதக்காவை சாப்பிட மாட்டார். 3வது, அவருடைய தோல் புயங்களுக்கு மத்தியில் நுபுவத்துடைய சீல் இருக்கும். ஒரு பொறா முட்டையின் அளவு நுபுவத்துடைய சீல் இருக்கும். சல்மான் வந்து சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் சாச்சாவுடைய மகன் வந்து சொன்னான், இப்படித்தான் முஹம்மது என்ற ஒரு ஆள் குபாவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்றதோட மேலே வேலை செஞ்ச சல்மான் கீழே இறங்கி வந்து கேட்டார், யார் எங்க? உடனே அவன் கன்னத்தில் சொல்றார் சல்மான், ஃபலகமனி லக்மதன் ஷதீதா, எனக்கு அரைஞ்சார் எஜமான், கொண்ட வேலையை நீ பார். நான் வேலையை முடிச்சிட்டு மாலை நேரம் கொஞ்சம் ஈச்சம்பழத்தை எடுத்துட்டு நபியை தேடி வந்தேன். நபி அவர்கள் சஹாபா கொடுக்கிறார்கள், பார்த்துட்டு ஈச்சம்பழத்தை கொடுத்தேன். யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய ஹதியா. நபி அவங்க சாப்பிட்டார். நான் வந்துட்டேன். 2வது நாள் இன்னும் கொஞ்சம் ஈச்சம்பழத்தை கொண்டு போய், யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய சதகா. நபி அவங்க சாப்பிடல. சொல்லிட்டு 2வதும் சரி. 3வது அடையாளம் மட்டும் இருக்குது. நபி அவங்க பக்கியில ஒரு ஜனாசாவில் இருக்கிறாங்க. நான் நபியுடைய முன்னுக்கும் பின்னுக்கும் சுத்தி கொண்டே இருந்தேன். கேட்டாங்க, சல்மான் என்ன சுத்துறாய்? சொன்னேன், உங்களுடைய அந்த அடையாளத்தை நான் பார்க்கணும். நபி அவங்க காட்டினாங்க. அப்பதான் சல்மான் அதை பார்த்து முத்தமிட்டு கட்டி அணைத்துட்டு அவ்வளோ வரலாறையும் சொன்னார். யா ரசூலல்லாஹ், உண்மையை தேடி நான் அஸ்ஃபஹானிலிருந்து ஷாம்லிருந்து நசீபியிலிருந்து அம்மூரியா, மூசில், கடைசியாக இங்க வந்து அடிமையா இருக்கிறேன் நான். நபி அவங்க கேட்டாங்க, சல்மான் உன் எஜமான்கிட்ட போய் கேள், என்ன செய்யணும் உன்னை உரிமை விடுறதுக்கு? அவன் சொன்னான், உரிமை விடுறதாக இருந்தா 300 ஈச்ச மரம் நாட்டி தரணும், 40 வெள்ளிக்காசு தரணும். நபி அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஈச்ச மரங்களை கொண்டு வாங்க. சஹாபாக்கள் எல்லாம் 300 ஈச்சம்பழங்களை நாட்டி கொடுத்தாங்க. நபி அவங்களுக்கு ஒரு முட்டையின் அளவு தங்கம் கிடைத்தது. அதை எடுத்து சல்மான் கொடுத்தாங்க. உன் எஜமான்கிட்ட கொடுத்துட்டு வா. ஹந்தக்குடைய யுத்தத்தின் பொழுதுதான் சல்மான் உரிமை பெற்றார். அதுவரைக்கும் அடிமையாக இருந்தார் சல்மான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடே இருப்பார் சல்மான். நபியோடு இருந்தார். கடைசியாக நபியுடைய மௌத்துக்கு பிறகு சல்மான் கிந்தாவுக்கு சென்று கிந்தால கல்யாணம் முடித்தார். கல்யாணம் முடிச்சண்டு அந்த காலத்தை பெயிண்ட் இல்லை வீட்டை புடவையால மூடி வைத்திருப்பாங்க. சல்மான் கேட்டார் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன வீட்டுக்கு காய்ச்சல் பிடிச்சிருக்குதா? சொன்னாங்க, இல்லை கல்யாணத்துக்கு டிசைன் பண்ணினோம். சொன்னார், அவைகள் அவசியம் அல்ல. சல்மான் சொன்னார், அவைகள் அவசியம் அல்ல. ஹஸ்ரத்